W for window. X for SST. Y for எக்ராமன் சுப்பிரமணியன். இல்ல, என் பேர் இனிமே அது இல்ல, வெட்டுட்டேன். புரியல? என்ன நான் பேரை மாத்திட்டேன்? மாத்தலடி, சுருக்கிட்டேன். அப்போ அது கஷ்டம் சுருங்காதான்னு. அஞ்சு கண்ண இப்ப சொல்லு. Y for மணி. புத்திக்கு அப்பனை கொண்டிருக்கு. என்னது இது, கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒரு கறி பண்ணலான்னு தோணிச்சு. கரியா? ஏண்டி, இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு பழனி பதார்த்தம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அங்கெல்லாம் போய் சாப்பிட எனக்கு சங்கடமா இருக்குன்னா, அங்க வரவாள்லாம் சென்ட் போட்டு வருவா. புஷு புஷுன்னு சீட் அடிக்கிற மாதிரி இங்கிலீஷ் பேசுவா. எனக்கு ஒரு இடமும் புரியாதுன்னா. இது என்னடி இது? பேர்வநாத்தத்துக்கா சென்ட் போட்டுக்கிறா, படிச்சிருக்கா, இங்கிலீஷ் பேசுறா. பிறக்கும் போதே எல்லாரும் சீட் அடிச்சுட்டு போறா. இதெல்லாம் போக போக பழகிட. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சாக்கு சொல்லிட்டு இருக்க. ஆமா, அங்க வரவா யாருக்கும் விவசாயே கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, அன்னைக்கு ஹெட் மாஸ்டர் ஆத்து ஃபங்க்ஷன்ல என்ன பாட சொல்லி ரொம்ப உபத்திரம் பண்ணிட்டா. எதுக்கு எடுத்தாலும் எழவும் ஒரு அப்ஜெக்ஷன். O for objection. நான் தான் கோக்கி வந்திருக்கேன். எந்திருந்து ட்ரெஸ் பண்ணிட்டு புறப்படுங்க. ஹலோ மணி, வா 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 வாமா பேசல. இவ்வளவு நேரம் உனக்காத்தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நம்ம நட்டராஜன் பசின்னு அலற ஆரம்பிச்சேன். அதனால தான் உட்காந்து சார். ப்ளீஸ் கோகிலாவா? கோகிலா வெளி பார்ட்டில அட்டெண்ட் பண்றது உலக மகா அதிசயமாச்சே. அதான் லேட்டா? இல்ல வர்ற வழியில பஸ்ஸ மறிச்சுட்டா. மீனம்பாக்கத்திட்ட வரும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிரைவர்ஸுக்கும் சண்டையா. ஸ்டூடெண்ட்ஸ் வழி மறிச்சு ஜே போட சொன்னா, அங்க ஜே போட்டு நேர கிண்டிக்கு வந்தோம். அங்க ரேஸ் குதிரை எல்லாம் வழி மறிச்சிருக்குமே. டிரைவர்ஸ் எல்லாம் வழி மறிச்சுட்டா. அங்க டிரைவர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சண்டையா. அங்கேயும் ஜே போட்டு இங்க வரணும். நம்ம டேஸ் வக்கீல் சார், தரையில பிரயாணம் பண்றது ரொம்ப ரிஸ்க் ஆகி போச்சு. பிளேன்ல டிராவல் பண்ணாக்கா இந்த வழிமதிப்பு இருக்காது, டிராபிக் இருக்காது, டீ கடை இருக்காது, வழிபோக்கெல்லாம் மறுக்க மாட்டான். இப்படிதான் பாருங்க, மாம்பலத்துல ஒரு நாள் என்னுடைய நாட்டியத்தை முடிச்சுட்டு நேரா பரங்கிமலைக்கு போறப்போ இந்த கிண்டல் தான் வேண்டாங்கிறது வக்கீல் சாருக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பஸ்ல போயிட்டு இருந்தேன். அப்ப ஏதோ ஒரு அரசியல் தலைவர் வராருன்னு சொல்லி வண்டிய மடக்கி ஒரு திருப்பி விட்டுட்டான். அது சைதாப்பேட்டை, வளசரப்பாக்கம், விருகம்பாக்கம், கோடம்பாக்கம் இவ்வளவும் தாண்டிய வீட்டு வாசல்ல வண்டி நிக்கிறப்ப பால்னு ஒரு சவுண்ட். என் பொண்டாட்டி குச்ச குடிச்சுட்டா. என்ன குச்சி? பல் குச்சி. மணி, காமனி வேற இன்னைக்கு பார்ட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டா. எங்க நீ வரலன்னா பார்ட்டி டல் அடிச்சிருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. யாரு? சினிமா ஆக்ட்ரஸ் கம்பெனியா? ஆமா, அவங்க என் கிளையண்ட்டுப்பா. வரலையா அவங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஏதோ ஷூட்டிங்கா. 80 வயசு கிழவி வேஷம் போடுறாளாம். மேக்கப் போட இங்க வரதுக்கு வைக்கப்பட்டாங்க. இல்ல வக்கீல் சார், 80 20 மாத்துறதுக்கு லேட் ஆகுமே. மணி, என்ன உன் ஒய்ஃப் பேசவே மாட்டேங்கிற? கொஞ்சம் சங்கோச்சப்படுறோம். இட்ஸ் ஆல் ரைட். இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படியே? எல்லாரும் சாப்பிடுங்க. கம் ஆன், கோ அஹெட். Great minds think alike. கவனிச்சல? கவனிச்சேன். அதனாலதான் பாதுஷாவை மிளகா சட்னி சுட்டு சாப்பிட்டுட்டு நாக்கு எரியுது, கண்ணு போல அழுது, என்னன்னே தெரியல. ஐயோ, அது ரியலா இருக்கும்னு நினைக்கிறேடா. செயின் கோல்டா கவரிங்கான்னு நான் செஞ்சு கொடுத்தேன். எனக்குமே தெரியும். சாப்பிடுவோம் சார்.
பாதுஷா நழுவி நட்டு நேக்கு ஸ்பூனால சாப்பிட தெரியாதா? கையால சாப்பிட்டேன்னா ஏன் கையால சாப்பிட்டேன்னு கேட்பேன். அவ பாதுஷாவை இப்படி கல்லு மாதிரியா பண்ணுவா? ஸ்பூனை வச்சு குத்தினா கிட்டி புல்லு மாதிரி பறக்கிறது. ஆமா, உனக்கு ஒரு இழவும் தெரியாது, எல்லாம் நான் பண்ண கர்மம். அது தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்க கெட்டிக்காரரா இருக்கேன், நீக்கு ஒரு இழவும் புரியல. நல்லா படிச்சு பண்ணா புத்திசாலியா இருக்கிற பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். என்னால தானே உங்களுக்கு அவமானம் கஷ்டம் எல்லாம். ஏய் கோகே, ஏய் எழுந்துரு, எழுந்துரு. பாடி வா. ஓகே ஓகே, இத வந்துட்டேன். நான் போயிட்டுறேன். கிருஷ்ணான சபால ஒரு பாட்டு கச்சேரிக்கு தலைமை தாங்கறேன்னு ஒத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆளே வந்து விசாரிக்கல. என்ன நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்களா என்ன பொருள்? அவளுக்கு அக்கறை இருக்கணும், வரணும். ஒரு காரியம் ஒத்துண்டா என்ன வரனாலும் போய் செஞ்சுட்டு வந்துடணும். என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நல்ல காரியம். எப்படா போறேன்? நல்லா இருக்கியா? என்ன சௌக்கியம் தானே? இல்ல, அத குழந்தைங்க ஸ்கூலுக்கு இருக்காளா? ஆமா, பெரியம்மா பெரியப்பா சௌக்கியம் தானே? அவளுக்கு என்ன நன்னாதான் இருக்கா? என்ன மாப்பிள சும்மாவது போட்டுக்கலாம் பண்ணு இருக்காளா இல்லையா? டேய், என்ன பஸ்ல தானே வந்த? இல்ல, ஐயம்பேட்டையில இருந்து ஏரோப்ளேன்ல வந்தான். ஒத்த பிரம்மனா எதிர்க்க வந்ததும் இல்லாம குறுக்க வேற நிக்காத. நகர் நகர் போயிட்டுறேன். மாப்பிள சும்மா ஜோ பிடிக்கிறார். இவனும் வித்தியாசம் நினைச்சுக்காத. அவருக்கு மேல அலாதி பிரியம் இல்லவே இல்ல. ஒலியண்ணா சரி சரி. டே மூர்த்தி, ஏதாவது வேலைக்கு போறதா உத்தேசமே இல்லையா? அதுக்காக நான் வந்திருக்கேன். ஊர்ல எல்லாரும் வச்சிருந்தா என்ன அனுப்பிச்சு வச்சுட்டா. சினிமா நடிக்கிறதா அபிப்பிராயம். இப்பெல்லாம் புதுமுகங்களைத்தான் ரொம்ப விரும்புறாளாம். மணி மணி வாப்பா. ஒரே இடத்துல நின்னுங்க, நடக்காதீங்க. கேமராமேன் ரெடியா? போவ கேமரா 19/1 take 1. சிந்துவெளி தொடங்கி தென்குமரி ஈராக வந்திருக்கும் வேந்தர்களே, வணங்குகிறேன் அமைச்சன். காலசூரிய வம்சத்து வழக்கப்படி இந்த ஆண்டும் அரசகுமாரியின் சுயம்வரத்தை நடத்தவே உங்களை எல்லாம் அழைத்துள்ளோம். 26 தலைமுறைகளாக அரச வம்சத்தில் உள்ள முத்துமாலை ஒன்றினை அரசகுமாரி சுழற்றி வீசுவார்கள். அது யார் கழுத்தில் விழுகிறதோ அந்த மன்னரே இளவரசியை மணமுடிக்கும் பேறு பெற்றவர். மணமகளாம் எங்கள் இளவரசியின் மயக்கும் அழகினை நான் கூறத்தான் வேண்டுமோ? அன்னங்கள் எல்லாம் அருகினிலே ஓடி வந்து இன்னும் நட என்று ஏங்கி ஏங்கி கேட்கின்ற தன்னேர் இல்லாத கலைவண்ண பாதங்கள். கொம்பளவு கொடியளவு கோடையிலே வருகின்ற மின்னல் அளவு மிஞ்சுகின்ற தனி அழகு கொண்டு உலகத்தை கொள்ளையிடும் இடை. ஈனாத வாழை இளம் வாழை தண்டு, காணாத கவிதையெல்லாம் காட்ட வரும் செண்டு இந்த கைகள். ஓங்கி உலகளந்து நீண்டு நெளிந்து நிலங்களையே மயங்க வைக்கும் அழகான தோள்கள். மாங்கனியை கீறி வகுந்தெடுத்து அதையும் அந்த தேன்குளத்தில் நனைத்தெடுத்து வாய் திறக்க மாட்டாளா, வார்த்தை ஒன்று வாராதா என்று சேய் முதலாய் கிழவர் வரை திகைக்க வைக்கும் இதழ்கள். கயலென்றும் மானென்றும் கருங்குவளை மலரென்றும் வர்ணிக்கும் கவிஞர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் நீல விழிகள். அவ்விழிகளை காக்கும் கோதண்டம் ஒருபுறமும் காண்டீபம் ஒருபுறமும் சந்திக்க வந்தது போல் தவழ்ந்து விளையாடுகின்ற வளைந்த புருவங்கள். ஆகாய பந்தலிலே தேரோட்டம் போடுகின்ற மேகங்கள் போன்றதொரு கூந்தல். இல்லாத கலையே இல்லை என்று சொல்லும் வண்ணம் வந்துவிட்டாள் வஞ்சி. தமிழ் தவழுகிறது கொஞ்சி, கண்ணம் சிவக்கிறது அஞ்சி. அழகின் திருவுருவம் மொத்தத்தில் ஆனந்தத்தை நிரப்பும் அழகோவியம். சித்திர பாவை சிருங்கார காவியம். நடக்கட்டும் சுயம்வரம்.
என்னப்பா மாலை எப்படி வீசுறாங்க? மாலை ஏன் வீட்டுல இருந்து கொண்டாந்துப்பா? மாமனார் கொண்டாட்டிக்கு போட்டது. ஏய், இந்த மாலை விழுந்தால பிடிங்கப்பா. நான் வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு சின்ன வீடும் கிடையாது. யாருப்பா அது? ஆடிட்டர் சாரா? இது யாரும் உங்க மருமகன் பிள்ளையா? நோ நோ நோ, என் ஃப்ரெண்ட் மணி. பாத்தீங்களா இந்த மாலை எவ்வளவு கரெக்டா விழுந்திருக்குன்னு. இந்த மாலைக்கு விவசாயம் கிடையாதுங்க. ஷார்ட்ல ஆர்டிஸ்ட் கழுத்துல விழுந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சேச்சா ஏப்பா அனுமந்தா, டச்சப்னு கேக்குறாங்களே, வந்தா என்னப்பா? பேட்டான்னு ஒண்ணு பேனாவை கேட்டு வருவீங்களே. அம்மா, நீங்க ரூம்ல 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. நான் மந்திரிக்கு 2 ஷாட் எடுத்துன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. மணி, இவங்க தான் மிஸ் காமினி. இவங்கள பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. என் ஃப்ரெண்டு மணி ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கான். வக்கீல், ரொம்ப புத்திசாலி. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர்னு சொல்லுங்க. சுயம்பர ரோஸ் படே. ஆமா, இவர் எந்த நாட்டு இளவரசர்? பரங்கிமலை. மாலைனா உடனே கழுத்து நீட்டிட்டு வர போல இருக்கே உங்க ஃப்ரெண்டு. நான் மாலையை தேடி போறது கிடையாது. சாயங்காலம் ஆனா தன்னால வந்துரும். காலை மாலை. மணி. சாரி, அறுக்கல, பழக்க தோஷம். ஆஹா. அது சரி, அரசகுமார் கழுத்துல தானே மாலையை போட சொன்னார் டைரக்டர். நீங்க எதுக்காக இந்த அட்வொகேட் கழுத்துல போட்டு? எப்படியோ மாலைக்கு உங்க கழுத்தை நீட்டி கதையே மாத்திட்டீங்க. மேடம், ஷார்ட் ரெடி. இத வந்துட்டேன், நீங்க போங்க. மேடம், இன்கம் டாக்ஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு half an hour ஸ்பேர் பண்ண முடியுமா? சாரி, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வச்சுக்கலாமா? ஓ, என்னங்க, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் மீட் பண்ணுவோம். எந்த சுயம்பரத்துலன்னு சொல்லியே.